ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரத்தடியில் சாப்பாடு செய்யலான்னு போப்பந்தான் ரோட்டில் வருவா விழுவுது. இப்போ பார்த்தீங்கன்னா புளியங்க வந்துச்சு. சரி 4 பறிச்சு திங்கலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருக்கேன். மேலே தூக்கிட்டு போயிடுச்சுனாவா? ஐயோ நீ இப்போ எதுக்கு வந்த? வேறு உள்ளெல்லாம் கிடக்கு வேறு புளி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க புளிய மரத்தடியில் சோறாயிட்டீங்களான்னு வண்டி நிற்கணும். புளியம் பழம் எனக்கு புளி பழம்னா புளியங்காய்னா ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இது பழம் தான்டா, உனக்காய் பழம். இவ்வளோ பழமாக இருக்குது பாரு, இதெல்லாம் பழம் தான். இதெல்லாம் செங்காய். இங்கே பாரு, இந்த செங்காய் செடி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போதுமா சாப்பிட்றதுக்கு? போதுமா? போகலாம். குழம்புக்கு புளி இல்லை, நீங்களே ஒரு 1/2 கிலோ பிச்சுக்கிட்டு. இங்கே பாரு, இங்கே ஒரு புளி இருக்குங்க. பாருங்க, இங்கே கீழே கீழே உங்கள் காலுக்கிட்டான். அது அருமையான புளி. இன்னொரு 10 பிச்சிங்கன்னா போதும் ஒரு மாதத்துக்கு குழம்புக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடையில் வாங்க தேவையில்ல. கடையில் தான் புது புளி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் ரசம் வச்சா செம்மையாக இருக்கும். ஒரு உழுக்கு கீழே போய் 4 பொறிக்கலாம். சரி வாங்க, போகுது இதுவே எனக்கு. இன்னொரு 4 மட்டும் பிச்சா குழம்பு ரசம் வைக்கிறதுக்கு அவன் என்ன சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஆஹா ஆஹா அண்ணே 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 பத்தியா, நான் கூப்பிட்டு இத்தனை குரல் கூப்பிட்டேன் ஓய்ங்கல. மாமா என்று சொன்ன உடனே எப்ப சாமி ஒரு வாரத்துக்கு தேவையான புளி திங்கிறதுக்கு ஆயிடுச்சு. கீழே கீழே விழுந்துறாங்க. பழம் மட்டும் பறிச்சுக்கலாம், இந்த காயில வேணும். காய் இல்லை, பறிக்கும்போதே தெரியுதுல்ல. போதுங்க, வாங்க போகலாம். பசிக்குது. சோறு 5 சோறு ரெடியாக தான் இருக்கு. சோறு கூட போட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்களேன், எங்கள் அம்மாடியோ. எனக்கு ஆனால் புளி பிடிக்காது. கண்ணாக கருத்தாக இருங்க, எவனா ஃபோன் பண்ணுறோம். போகலாம். பழம் 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 இறங்க.